கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1828 கர்த்தரை துதிக்கிறேன், மைமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 60:21 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய கிரியைகளாக இருப்பார்கள். நீ கவலைப்பட தேவையில்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பாடுகள் பெருகிக் கொண்டே இருக்கிறதே. கவலைப்படாதே மகளே, மகனே, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் தேவ ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அவருடைய நாமத்தின் மேல் ஹல்லேலூயா விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வந்துவிட்டால், ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறிவிட்டால், அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்கள் கிரியைகள் எல்லாம் அவருடையதாய் மாறிவிடும். உன் கிரியைகள் உன்னை மூடினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய கிரியைகள் உன்னிலே நடப்பிக்கப்பட வேண்டும். அதை இன்று முதல் செய்வார். ஆண்டவரிடத்தில் வாருங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகள் படுகிற துன்பங்கள், துயரங்களை எல்லாம் மாற்றி ஆச்சரியமான கிரியைகளை அவர்கள் வாழ்வில் நடப்பிக்கும்படியாக நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, இன்று முதல் உன் கிரியைகள் எல்லாம் தேவனுடைய கிரியைகளாக மாறப்போகிறது. நீ செய்த கிரியைகள் தோல்வியை கொண்டு வந்திருக்கும், கவலையை கொண்டு வந்திருக்கும். ஆனால் தேவன் உனக்காக செய்ய போகின்ற கிரியைகள் உன்னை மகிழ்ச்சியாக்கும், களிப்பாக்கும். காத்திரு, இயேசுவிடத்தில் வா. தேவனே உனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.